காவேரி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. விஜய் பார்த்தோன்னா காவேரி அப்படியே வந்து கண் கலங்குறாங்க. அப்படியே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தை வெளிக்காட்டாமல், என்ன விஷயம்? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்குறேன். என்ன காவேரி, என்னை விட்டுட்டு கொடைக்கானல் போயிருக்கேன். அப்போ கொடைக்கானலும் வர வேணாம்னு சொல்லிருக்கேன். வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணணும். அதுவும் ஃபோனும் பண்ண மாட்டேங்கிறேன். நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். என்ன தான் மனசில் நினச்சிட்ருக்க நீ? நான் அதான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் உங்கள் விட்டு விலகி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பார் காவேரி, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் காவேரி. அது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு கூட எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? நீ என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? நீ என்னை விட்டு விலகிட்டா நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? நீ என்னை விட்டு விலகினா தான் எனக்கு கஷ்டமே, எனக்கு பிரச்சனையே அப்போ தான் ஆரம்பிக்குது. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம இப்போ சேர்ந்து சால்வ் பண்ணலாம் காவேரி. இப்போ உங்கள் வீட்டு பிரச்சனை என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே, அதான் தெரிஞ்சிச்சுல, மறுபடியும் எதுக்காக வந்து பேசுகிறீங்க? என் வீட்டு பிரச்சனை தீர்க்கவே எனக்கு டைம் சரியாக இருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து இங்கேருந்து கிளம்பு. அப்போ என் கூட பேசுறது கூட டைம் இல்லை அப்படி தானே? நான் அப்படி சொல்லலைங்க. எதுக்காக தேவையில்லாமல் நீங்களே பிரச்சனை தேடி வரணும்? இங்கே பாருங்கள், நீங்கள் என்கிட்ட பேசுகிறதோ இல்லை என் வீட்டுக்கு வந்து பார்க்குறதோ இல்லை என் வீட்டு ஆளுங்களுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கிறதும் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பசுபதி உங்களை சும்மா விட மாட்டான். என்னை பொறுத்தவரைக்கும் என் சேஃப்டியோட உங்கள் சேஃப்டி ரொம்ப முக்கியம். என்னக்கா அவர் நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நான் வேறு நீ வேறு பிரித்து பேசிகிட்டே இருக்க. இது நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை காவேரி அப்படின்றாரு. அதை கேட்டு நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் சொன்னால் புரிஞ்சுக்குங்க. நான் வந்து ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு. இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் புரிஞ்சுக்க தயாராக இல்லை. என்னை பொறுத்து நீ தான் காவேரி எனக்கு என் உலகம், நீ தான் காவேரி எனக்கு எல்லாமே. தயவு செய்து புரிஞ்சுக்க காவேரி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சு அப்படியே வந்து உருகி சொல்கிறாரு விஜய். அது என்ன கேட்ட காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே இங்கே பார், நீ என்ன சொன்னாலும் சரி, நம்ம முதல்ல குழந்தை விஷயத்தை எல்லாக்கிட்ட சொல்லுவோம் காவேரி. அப்புறம் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் காவேரி. அதுக்கு நம்ம குழந்தை விஷயத்தை முதல்ல சொல்லிடலாண்டி. அதை சொல்ல தான் நான் வந்தேன். இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன் காவேரி. முதல்ல எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் சொல்லிட்டேன்னா நீ ஏன் சொன்னேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவேன். அதுக்கு தான் நான் முதல்லையே சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன் வீட்டில் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் சேர்ந்து நம்மளை கண்டிப்பாக வாழ வச்சுடுவாங்க நம்ம பாப்பாக்காக. அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்கலாம். ஆமாம், எந்த பிரச்சனையும் இருக்காது விஜய். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லவே இல்லை. நான் உங்கள் கூட சேர்ந்துட்டேன், நான் உங்கள் கூட வாழ போகிறேன்னு தெரிஞ்சாவே அந்த பசுபதி சும்மா இருக்க மாட்டான். அதுக்காக எத்தனை காலம் நான் அந்த பசுபதிக்கு பயந்தே இருக்கணும்னு நினைக்கிறேன் காவேரி அப்படின்னு. எனக்கு தெரியலைங்க. ஆனால் என் கூட நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு நல்லதில்லைன்னு எனக்கு மட்டும் தெரியுது. எப்போ உங்களுக்கு நல்லதில்லைன்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சோ அப்போவே நான் ஒதுங்கிறது தான் நல்லது, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன் காவேரி இப்படி ஒரு பிடிவாதமாக இருக்க? நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டியா? என் மனசு உனக்கு புரியவே புரியாதா? அப்போது இந்த உலகத்தில் நான் இல்லைன்னா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டு என்ன விஜய் இப்படிலாம் பேசுகிறீங்க? வேறு என்ன சொல்கிறது நான்? நீ ஒரு வேளை என்னை விட்டு பிரிஞ்சு போட நினச்சேன்னா அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன் காவேரி அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அழுகிறாங்க. ஐயோ, விஜய் இப்படி வந்து முடிவெடுக்கிறாரே, இப்போ நான் வந்து என்ன பதில் சொல்கிறது? பாட்டி வேற விஜய் கூட நான் வந்து பழகக்கூடாது சொல்லியிருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி அழுகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். அதை பார்த்துட்டு தாத்தா வந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரு. ஏன் விஜய் இப்படி இருக்க அப்படின்னு. என்ன தாத்தா, நான் சொன்னால் காவேரி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. என்னை பொறுத்தவரைக்கும் காவேரி தான் எனக்கு வாழ்க்கை தாத்தா, அது அவளுக்கு புரியவே புரியாதா அப்படின்றாங்க. அந்த பசுபதிக்காக காவேரி ரொம்ப பயப்படுறா அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ நாள் தான் பயந்துருக்க முடியும்? எனக்கு தெரியாது தாத்தா, நான் பசுபதிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணியே தருவேன். அப்போ தான் காவேரி என்கிட்ட வருவா. அதுக்கு நான் முடிவு பண்ணிட்டு தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை வந்து பாட்டியை வந்து கேட்டுடுறாங்க. இது இப்படியே விட்டால் வேலைக்கே ஆகாது. கண்டிப்பாக வந்து விஜயும் காவேரியும் வந்து ஒன்றா சேரவே கூடாது. விஜய் வந்து காவேரிக்காக எவ்வளோ வந்து பண்ணிகிட்ருக்கான். இப்போ பசுபதி வந்து ஏதாவது பண்ணிட்டானா விஜய் என்ன பண்ணுறது? அதனால் காவேரிக்கும் விஜய்க்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக காவேரி தேடி விஜய் போக மாட்டா. அதுக்கான வழியை நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து முடிவு பண்ணுறாங்க. பாட்டி வந்து அவங்க பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, ராதா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி காவேரி வீட்டில் போய் நம்ம டைவர்ஸ் பற்றி பேசிட்டு வந்துடுவோம் விஜய்க்கும் காவேரிக்கும் அப்படின்னு. அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்கம்மா. ஏதாவது பிரச்சனை ஆகிட்டு போதுமா? விஜய்க்கு தெரிஞ்சா அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். விஜய்க்கு என்ன நல்லதோ அதை நம்ம தாண்டி செய்யணும். இப்போ வரைக்கும் காவேரி ஒதுக்கி தான் வச்சுருக்கா விஜயை. அதுவும் நம்மளால தான். அந்த விஷயம் ஒன்றும் விஜய்க்கு தெரியாது. இதுக்கப்புறம் தெரிய விடக்கூடாது. நீ வா, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ராதாவும் வராங்க. ராதாவும் வந்து பாட்டியும் வந்து நேராக வந்து காவேரி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து எல்லாருமே இருக்காங்க. நிவின், யமுனா, அதுக்கப்புறம் மற்றவங்க எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்து இவங்க 2 பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அதான் வந்து வாங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், உங்களை வரவேற்பெல்லாம் எனக்கு தேவையில்லை. உங்கள் பொண்ணுக்கும் எங்கள் பையனுக்கும் டைவர்ஸ் பற்றி பேச தான் வந்திருக்கோம் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. யமுனா, என்ன இது அப்படி சொல்லிட்டு